மாற்றான் சகோதரர்கள் பரப்புற புரளிகளை நம்பாதீங்க. இந்த அரசு மக்களோட நலனை மட்டுமே கருத்துல கொண்டு செயல்படும். இது சமீபத்துல மகாராஷ்டிரா மாநிலம் தானேல நடைபெற்ற கூட்டம் ஒண்ணுல அந்த மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பேசினது. மகாராஷ்டிரா அரசியல் களத்துல விவாதமாகி இருக்க இந்த விவகாரத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஏக்நாத் ஷிண்டே அறிமுகப்படுத்தி இருக்க திட்டங்கள் தான். கடந்த ஜூலை 2ஆம் தேதி மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில முக்கியமந்திரி மஜ்ஹி லட்கி பஹின் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு அந்த மாநில துணை முதலமைச்சர் மற்றும் நிதித்துறை அமைச்சரான அஜித் பவார். இந்த திட்டம் மூலமா வருடம் 2,50,000க்கு கீழே வருமானம் கிடைக்கிற குடும்பங்களை சார்ந்த 21 முதல் 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள உதவியா மாதம் 1,500 ரூபாய் வழங்கப்பட இருக்கு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் தவணையா இந்த திட்டத்தோட பயனாளிகளுக்கு வங்கி கணக்குகள்ல பணம் கிரெடிட் பண்ணப்பட இருக்கு. இந்த திட்டத்துக்காக ஒவ்வொரு வருடமும் 46,000 கோடி ஒதுக்கப்பட இருக்கிறதாவும் இந்த திட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஷிண்டே. இந்த நிலைமையில தான் ஷிண்டே அரசு மேல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அதாவது 288 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வர அக்டோபர் மாதம் தேர்தல் நடைபெற இருக்கு. அதனால தேர்தலை குறிவச்சுதான் ஷிண்டே அரசு இப்படி திட்டங்களை அறிமுகம் செய்யறாங்கன்னு விமர்சித்து வராங்க மகா விகாஸ் அகாடி கூட்டணியை சார்ந்த கட்சிகள். இதற்கு பதில் கொடுக்கிற விதமா தான் எதிர்கட்சிகளை மாற்றான் சகோதரர்கள்னு விமர்சிச்சிருக்காரு ஷிண்டே. ஆனா என்னதான் ஷிண்டே சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு இந்த திட்டத்தை கொண்டு வரலன்னு சப்பக்கட்டு கட்டுனாலும் மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிரால பாஜக சறுக்கலை சந்திச்சதை அடுத்து மக்களோட ஆதரவை பற்றி பிடிக்க பல முயற்சிகளை எடுத்து வராங்க ஷிண்டே அரசு. அந்த வகையில சமீப காலமா பல புது திட்டங்களையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா 2024-2025 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல மும்பை போன்ற பெருநகர பகுதிகளில் எரிபொருளோட வரியை குறைத்தல், 44 லட்சம் விவசாயிகளோட மின்கட்டண பாக்கிய தள்ளுபடி செய்தல், 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு வருடத்துக்கு 3 இலவச எல்பிஜி கேஸ் சிலிண்டர்கள் கொடுப்பது, இளைஞர்களுக்கான திறன் வளர்ச்சி பயிற்சிக்காக மாதந்தோறும் 10,000 ரூபாய் வழங்குவது மற்றும் 3ஆம் பாலினத்தவருக்கான புது கொள்கைகளை கொண்டு வருவது உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்துச்சு. குறிப்பா சமையல்ல அதிகமா ஈடுபடுற பெண்களோட ஆரோக்கியத்தை கருத்துல கொண்டு அவர்களுக்கு இலவச எல்பிஜி கேஸ் வழங்கும் முக்கியமந்திரி அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை அறிவிச்சிருக்கு மகாராஷ்டிரா அரசு. அது மட்டும் இல்லாம சிறு தொழில் தொடங்க ஆசைப்படுற பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் நோக்கில புண்ணிய ஸ்லோக் அகில்யா தேவி ஹோல்கர் மகிழா ஸ்டார்ட் அப் யோஜனா திட்டத்தையும் அறிமுகம் செய்திருக்காங்க. அதோட விவசாய பொருட்களை சேர்த்து வைக்கிறதுக்காக 100 குடோன்கள் கட்டுற நோக்கில கவுன் திதே கோதம் என்கிற திட்டத்தையும் அறிமுகம் செய்திருக்கு அந்த அரசு. அது மட்டும் இல்லாம மாநிலத்துல நிலவி வர வேலையின்மையினால ஆண்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கும் லட்லாபாய் யோஜனா திட்டத்தையும் மாநிலத்துல அறிமுகம் செய்திருக்காங்க. இதன் மூலமா +2 முடித்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 6,000 ரூபாயும், டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 8,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க திட்டமிட்டிருக்கு அந்த அரசு. அதோட இந்த திட்டங்களை மக்கள் மத்தியில எப்படியெல்லாம் ப்ரமோட் பண்றதுன்னு அதற்கான ஆலோசனை கூட்டத்தையும் கடந்த ஜூலை மாதம் நடத்தி இருக்காரு ஷிண்டே. இதை தொடர்ந்து இந்த நலத்திட்டங்களை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிற விதமா கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஜன் சம்மன் யாத்திரையை தொடங்கி இருக்காரு அந்த மாநில துணை முதலமைச்சரும் நிதித்துறை அமைச்சருமான அஜித் பவார். இப்படி இருக்க ஷிண்டேயோட இந்த நலத்திட்டங்களை எதிர்கட்சிகள் எலெக்ஷன் ஜும்லான்னு விமர்சித்தாலும் இந்த நலத்திட்டங்கள் வர தேர்தல மகாயுதி கூட்டணிக்கு ஆட்சியை தக்க வச்சுக்க உதவும்னு நம்புது ஷிண்டே அரசு.